Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Thank you, Lord, that even when things are happening which completely we are not in control, you have kept us safe, Father God. You have kept us alive for a purpose. Help us to achieve this purpose, Father. Help us to live every day, every moment, things which bring you glory. Help us, Father, to shine the peace which you have given us, Father, to within ourselves and for people around us. Help us, Father, to show that Christ in us is all that is required and that we do not need anything else in this world, Father God. This is a disappearing world. Help us, Father, to look ahead, look and focus on heaven alone and all those things which please you, Father God. Lord, while we read your word, while we learn about things which concerns you, um, make us wiser, make us live a life which is pleasing to you, Father, according to your will, according to your wishes, your plan, fathers, and we live a life glorifying your name. Bless this time, Father. Bless everyone who is listening to this. In Jesus' wonderful name, I ask. Amen. Okay. Right. So last time we did it was more or less like a history lesson, and I think I'm going to do a little bit of that, but quicker. Okay. So ஏன் இந்த ஹிஸ்ட்ரி லெசன் அப்படின்னாக்கா நம்ம இப்போ எந்த சீரீஸ் படிச்சுட்டு இருக்கோம் we are learning covenant keeping God இல்லை ஒரு ஃபெய்த்ஃபுல் காட் அவர் வாக்கு மாறாதவர்னு நம்ம கேஷுவலாக சொல்கிறோம்னு நினைக்கிறேன். பட் அது ரொம்ப 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 டீப் மீனிங். ஏன்னா எனி காட் ஹூ கேன் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட்னா நமக்கு ஒரு ஷூரிட்டியே கிடையாது. ஏன்னா என்னுடைய நன்மையை பொறுத்து மை காட் வில் டீல் வித் மீனாலே போச்சு. இல்லை நம்ம வி ஆர் அவுட். ஏன்னா நம்ம வி ஆர் நம்மளோட நன்மைன்னு ஒன்று இல்லையே. ஸோ இட்ஸ் வெரி ஸ்கேரி சிச்சுவேஷன் இஃப் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமனுடைய குட் குவாலிட்டி. ஓகே, அதனால் அவருடைய குட் குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் we can trust, we can hope, we can look ahead, we can wait for the next minute. எல்லாமே அவருடைய நேச்சரை நம்பி இருந்தோன்னா மட்டும்தான் ஆக்சுவலாக இட் இஸ் பாசிபிள். நம்மளோட குவாலிட்டியை நம்பினா முடியாது. அதனால் கவனன்ட் ஹோல்டு பண்ணுற வாக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு சொன்ன தேவன் அவருடைய பிளான் செய்து முடிக்கிற வரைக்கும், அவருடைய பர்பஸ் நடந்து முடிகிற வரைக்கும் அவர் மனசு மாற மாட்டாருன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட். ஓகே, திங்க் அபவுட் ஏப்ரஹாம்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்தாரு. 3 தலைமுறை முடிஞ்சிச்சு. அவருடைய பேரன் தான் இஸ்ரேல் இல்லையா, ஜேக்கப். அப்போ அவங்களுடைய பசங்களே கண்ட்ரியை விட்டு போயாச்சு, ஈஜிப்டுக்கு வந்துட்டாங்களே. ஜஸ்ட் ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன், 4வது ஜென்ரேஷனில் இந்த நாடு உனக்கு அப்படிலாம் சொன்ன வாக்கு காணாமல் போன மாதிரி. ஜோசப் பின்னாடி எல்லாரும் இங்கே வந்தாச்சு, அங்கே ஃபேமின்ட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்து 400 வருஷம் இருந்தாங்க. எத்தனை எத்தனை கண்டினியூட்டியில் எவ்வளோ காலம். ஏப்ரஹாம்கிட்ட சொன்னது அவருடைய லைஃப் டைம் ஒரு 100-150 வருஷம் ஆனால் அவர் உயிரோடு இருந்திருப்பார் ஆஃப்டர் த ப்ராமிஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க. அண்ட் தென் அவர் சொன்ன வாக்கு, அந்த கவனன்ட் கீப்பிங் காட் வாக்கு மாற மாட்டாருன்ற ஒரே நம்பிக்கை தான் மோசஸோட அம்மா வரைக்கும் இருந்தது. மோசஸ் வரைக்கும் இருந்தது. யூ see that இல்லை, பிகாஸ் தே ட்ரஸ்டட் இன் தட் கவனன்ட். அந்த இது அவர் செய்திருவார், அவர் ஒரு நாள் தருவார், எங்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பாரு, நாங்கள் திரும்பி போவோம் அப்படின்னு ஜோசப் நம்பினது நமக்கு தெரியும், ஜேக்கப் நம்பினது தெரியும். ஸோ அந்த அந்த ஹோல்ட் ஆன் பண்ணுறது, ஈவன் வென் இட் இஸ் லுக்கிங் டோட்டல் டார்க்னஸ். ஈஜிப்டில் ஃபுல்லாக ஸ்லேவ்ஸாக இருக்காங்க, எத்தனையோ வருஷமாக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் டோட்டலாக தங்க ஹிஸ்ட்ரி டெஸ்டினி எல்லாம் போன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் தே ஹெல்ட் ஆன் பிகாஸ் ஆஃப் தட் ப்ராமிஸ் இல்லை. ஸோ அந்த சீரீஸ் படிக்கும் போது நம்ம வி ஆர் லுக்கிங் அட் எஸ்பெஷலி ஜீசஸ் ரிலேட்டட் ப்ராமிசஸ் த்ரூ அவுட்
என்னெல்லாம் கடவுள் வெவ்வேறு காலகட்டத்தில் கொடுத்துட்டு வராருன்றதை பார்த்துட்டே வந்தோம். ஸோ ராஜாக்கள் காலம், டேவிட் காலம் முடிஞ்சது. அந்த டைமில் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஃபிட்டாக படிச்சுட்டு வரும்போது எசேக்கியல் படிக்கிறோம் நம்ம இப்போ. எசேக்கியலுடைய ப்ராஃபஸீஸில் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது படிக்கிறதுக்கு, ஃபஸ்ட் கம்மிங்கில் வந்த ப்ராஃபஸீஸ்லாம் படிக்கிறது ரொம்ப நமக்கு ஒரு ஒரு பயங்கர அஷ்யூரன்ஸில் நமக்கு, ஓ இத்தனை 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு செய்து முடிச்சிட்டாரு, 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு செய்து முடிச்சிட்டாரு, அது சொல்கிறதுக்கு வந்து பயங்கர த்ரில். பிகாஸ் அது நடந்து முடிஞ்சிருச்சு, ஃபுல்ஃபில் ஆனனால இட் இஸ் அமேசிங். எசேக்கியலில் மோர் அபவுட் த செகண்ட் கம்மிங் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு செகண்ட் கம்மிங் இன்னும் நமக்கு நடந்து முடியாதனால இந்த போர்ஷன் நம்ம இந்த எசேக்கியல் பற்றி படிக்கும் போது கொஞ்சம் இட்ஸ் a லிட்டில் டிஃப்ரெண்ட். ஐ cannot ஜஸ்ட் சே அவர் மைக்கா சொன்ன மாதிரி பெத்லேமில் பிறப்பார், இந்த ராஜாவாக பிறப்பார் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இட் இஸ் நாட் பாயிண்டிங் எக்ஸாக்ட்லி டு ஜீசஸ் கம்மிங். ஜீசஸ்ன்றது போர்ஷனை விட அந்த எண்டு காலகட்டத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் நம்ம எசேக்கியலில் நம்ம அந்த அவுட்லைனில் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த புக்கு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, நிறைய போர்ஷன் இஸ் அபவுட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸே பேசும் போதே எப்படி சொல்லுவாங்க, அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸி, லாங் டேர்ம் ப்ராஃபஸி பேசினோம்ல. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸியில் என்ன இருக்கும், அவர் இந்த ப்ராஃபிட் பேசுகிறது நான் சொல்லி தான் நடக்குதுன்னு கடவுள் காட்டுறதுக்காக இம்மீடியட்டாக நடக்க போகிற சில காரியங்களை கொடுப்பாரு, இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, ரெவலேஷன் கொடுப்பாரு. லாங்கர் இன்னும் பின்னால் நடக்க போகிற சில காரியங்களையும் கொடுப்பாரு. டேனியல் நல்ல எக்ஸாம்பிள் இல்லை, உடனே நடக்க போகிற சில காரியங்களையும் கொடுத்தாரு, இந்த மாதிரி நடக்க போகுது. ஆர் ஜோசப் இந்த 7 வருஷத்தில் இன்னும் இது ஃபேமின் வரப்போகுதுன்னு சொன்ன காரியம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக உடனே நடக்க போகிற காரியங்களையும் காட்டுவார். பின்னால் நடக்க போகிற டேனியல்ட்டெல்லாம் எண்டு டைம் ஆன்டி கிரைஸ்ட் காலம் வரைக்கும் உள்ள காரியங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியும் இருக்கும். அப்போது எதை வச்சு நம்ம நம்புறது டேனியல் சொல்கிறதுலாம் உண்மைன்னு, ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸிலாம் நடந்ததுனால வி நோ தட் லாங் டேர்ம் ப்ராஃபஸியும் கட்டாயம் நடக்கும், அதை நம்பலாம், அதை வி கேன் ஹோல்ட் ஆன் டு இட். இது ஒரு கவனன்ட், இது ஒரு பெரிய ப்ராமிஸ், இது ஒரு ப்ராஃபஸின்னு நம்ப முடியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போதும் எசேக்கியலில் அதுவும் நிறையா இருக்குது. எண்ட் டைம்ஸும் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸியும் இருக்குது. ஸோ அது படிக்கும்போது ஒருவேளை ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ வெரி ஈஸி புக். சும்மா வாசிச்சுட்டே போகிறதுக்கு ஓகே, பட் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் போது இட் வாஸ் a little bit difficult. ஏன் அந்த டிஃபிகல்ட்டினா, நம்மளோட சீரீஸில், இந்த கவர்னன்ட் கீப்பிங் காட் சீரீஸில் நான் இஸ்ரேலை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. பிகாஸ் ஐ வாஸ் டோட்டலி ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங், ஜீசஸோட செகண்ட் கம்மிங். அதுலேயே இவ்வளோ காலம் நம்ம இத்தனை புக்ஸ் படிக்கும் போது இட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ டு டூ தட். பட் இந்த புக்கு படிக்கும்போது ஐ ஃபெல்ட் இஸ்ரேலை பற்றி சொல்லாமல், அவங்க ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லாமல் எசேக்கியலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் very very quickly about Israel history. ஓகே, ஸோ இஸ்ரேல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஒன் மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏப்ரஹாம், ஐசக், அவருடைய பிள்ளைங்கள்லேருந்து ஜேக்கப் வழியில் த பைபிள் ஃபோக்கஸஸ் ஆன் தீஸ் சில்ட்ரன். ஏன் தீஸ் சில்ட்ரன்? மெசையாவுடைய லைன். அதனால் இந்த பசங்களெல்லாம் வந்து இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தெம். ஓகே, 12 சன்ஸ் வராங்க, ஈஜிப்ட் போயிடுறாங்க. ஜோசப் இந்த ஃபேமின் டைமில் எல்லோரும் வந்துடுறாங்க. அப்படியே 400 வருஷம் அங்கேயே செட்டில் ஆன பிறகு தான் ஸ்லேவ்ஸ் ஆயிடுறாங்க. மோசே காலம் வந்துடுது. மோசே காட் கால்ஸ் அண்ட் அவர் மூலமாக அந்த கண்ட்ரி மக்கள் எல்லாம் வெளியில், ஈஜிப்ட்லேருந்து வெளியில் போகிறாங்க, கானான் இப்போ உள்ள இஸ்ரேல் நாட்டுக்கு அதை நோக்கி போகிறாங்க. அதுக்கிடையில் தான் அந்த 40 வருஷம் நம்பிக்கை இல்லாமல் இழந்து போயிடுறாங்க. அந்த 40 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாஷுவா இருக்கார். ஜாஷுவா வாரியர் ஆட்டம் யூஸ் பண்ணி கடவுள் வந்து அங்கே இருந்த மக்களை அழிக்க சொல்லி இவங்களை போய் அங்கே வாழ சொல்கிறாரு. ஓகே, கானான் இடத்துல. இப்போ அது இஸ்ரேல் கண்ட்ரி. ஸோ இவங்களும் ஜாஷுவா போகிறாங்க.
அந்த ஒவ்வொரு கலர் கலராக இருக்கிற போர்ஷனில் தான் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு சைஸ் பொறுத்து நம்பர் ஆஃப் பீப்புளை பொறுத்து அவங்களுக்கு நிலம் கடவுள் மார்க் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க அங்கே செட்டில் ஆகிறாங்க. அவங்க அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடவுள் வந்து யார் யார் மூலமாக பேசுகிறாரோ ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து யாரையாவது எழுப்புவார். அவங்கள இந்த சண்டை வரும், அந்த சண்டை வரும், அந்த சண்டைகளெல்லாம் சமாதானம் பண்ணி இவங்க எப்போ தப்பு பண்ணுறாங்களோ அப்போ கடவுளே எழுப்புவார். பக்கத்து நெய்பரிங் ட்ரைபு அங்கேருந்து சண்டை வரும். அந்த பேட்டிலெலாம் முடிஞ்சு அவங்க தனி கடவுள்கிட்ட வந்து ரிப்பென்ட் பண்ணி வரும்போது எவ்ரி திங் பிகம்ஸ் காம். ஸோ இந்த முறையில் இந்த ட்ரைப்ஸ் வழியாக இந்த லேண்டை காட் வாஸ் ரூலிங். கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் கிங்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு கிங்ஸ் கொடுத்துருங்க காடுன்னு கேட்டோடனே காட் கிவ்ஸ் தெம் சால் அண்ட் டேவிட் கொடுக்குறாரு. டேவிட் காலம் தெரியும். அதுக்கப்புறம் சாலமன். அது முடிஞ்ச பிறகு கண்ட்ரி ரெண்டாக உடஞ்சிருது. அவ்வளோதான். ராஜாக்கள் ரொம்ப நல்லா இருந்த காலன்றது அந்த டேவிட் காலம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சாலமன் காலம். இந்த ரெண்டாக உடஞ்சிரும். நார்த்தில் இருக்கிறவங்க இஸ்ரேலுன்ற கண்ட்ரி பேரை அவங்க வச்சுக்கிட்டாங்க. சவுத்தில் மோஸ்ட்டாக ஜூடா ட்ரைப் தான் இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர் பாருங்கள் இந்த சைடில், அந்த ஜூடா ட்ரைப் பீப்புள் எல்லாம் தான் இங்கே இருந்தனால அவங்க ஜூடா. ஸோ நம்ம யூதர்கள்னு சொல்லும் போது இந்த யூதா சொல்கிறோம், ஜூஸ்ன்னு சொல்லும் போது, but actually the whole group of people are also Jews, are also Hebrews, are also Israelite. Okay, right. Now okay, sorry, mummy is calling, and I'm getting disturbed. Okay, so இந்த ரெண்டாக உடஞ்சதுக்கு அப்புறம் there were a group of kings who were ruling separately. யூதாக்கு தான் இந்த blessing கொடுத்துருக்கோம்ல, இந்த ராஜரீகம் உனக்குன்னு சொல்லி ஜேக்கப் மூலமாக கடவுள் ப்ராஃபஸி சொல்லியிருப்பார். அதனால் காடு டிசைட் பண்ண கிங் ஜூடா கிங்ஸ் தான். டேவிட் மக்களாக கேட்டது தான் சால், பட் காட் அனாயின்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது டேவிட், சாலமன் அண்ட் தேர் சில்ட்ரன். கரெக்டாக? ஸோ ஜூடா கிங்ஸ். அப்போ இஸ்ரேல் நார்தர்ன் பார்ட்டில் ரூலர்ஸாக இருந்தவங்க யாருமே காட் அப்பாயிண்டட் கிடையவே கிடையாது இல்லையா? ஸோ ஆல் ஆஃப் தெம் வர் ஈவில் கிங்ஸ். ஓகே, நாட் காட்லி கிங்ஸ். ஆனால் சதர்ன் கிங்டம் ஜூடாவில் அங்கேயும் கெட்ட கிங் இருந்தாங்க, ஆனால் நல்ல கிங்ஸும் இருந்தாங்க, காட்லி கிங்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் தான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு. டோன்ட் டேக் டூ மச் டைம். ஆல் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் இஸ் அசிரியா வந்து நார்தர்ன் பார்ட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு 150 இயர்ஸ் ரூல் பண்ணுறாங்க. அசிரியா பிடிச்சிட்டு போயிடுது. சதர்ன் கிங்டமை இன்னொரு 150 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபிலோன் பிடிக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர். ஓகே, ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ அசிரியா வந்து நார்தர்ன் பார்ட்டை பிடிச்சி இங்கே ஒரு செதறல் நடக்குது. இங்கேருந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் சிதறடிக்கப்படுறாங்க. சதர்ன் கிங்டமை வந்து இன்னொரு 150 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபிலோன் நெபுகத்நேசர் வந்து பிடிச்சி 3 டைமாக மக்களை கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லையா? டேனியல் ஒரு டைமு, எசேக்கியல் ஒரு டைமு, அதுக்கப்புறம் நிறைய பேர். ஸோ அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது ஒரு தனி போர்ஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு மேப் இஸ் ஜஸ்ட் டு ஷோ யூ ஹவு பிக் ஒவ்வொரு எம்பையரும் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு காட்டுறதுக்காக மட்டும். அலெக்சாண்டர் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்பீங்க. யங் மேன் நிறைய இடத்த கேப்சர் பண்ணாருன்னு சொல்லி தான் அவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால தான் அலெக்சாண்டர் த கிரேட். அவர் ஒரு க்ரீக் கிங் இல்லையா, க்ரீக் எம்பரர். ஸோ இது அவருடைய போர்ஷன். ஓகே, இந்தியா வரைக்கும் வந்தாங்க, ஆனால் இந்தியாவில் தான் தோத்துட்டு திரும்பி போனாங்க. சிக்காய் தோத்துட்டு திரும்பி போனாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இஸ்ரேலோட ஏரியா எங்கன்னு பார்த்துக்கோங்க, சைஸ் பார்த்துக்கோங்க. இந்தியா எங்கே இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது இந்தியா, என்னோடய ஏரோ மார்க் இருக்குது இங்கே. இதுதான் துபாய், இது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ க்ரீக் எம்பையர் இவ்வளோ பெருசு, ரைட்? அப்போ இதுக்கு முன்னால் தான் பேபிலோன், அசிரியா ஃபஸ்ட்டு, பேபிலோன் செகண்ட், ஏ அப்புறம் பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அசிரியன் எம்பையர் இவ்வளோ பெருசு. நினைவே தான் அவங்க கேபிட்டல்.
இப்போ உள்ள ஈரான் இதெல்லாம் இந்த இந்த ஏரியா தான் அசிரியன் எம்பையர். அசிரியா எம்பையரை தான் பேபிலோன் பிடிச்சிட்டார். நெபுகத் நேசர் அவங்கள பிடிச்சனால ஆட்டோமேட்டிக்காக இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், சதர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் எல்லாம் இப்போ இவருக்கு அடியில் வந்துருச்சு, இவரோட ராஜரீகத்துக்கு அடியில் வந்துருச்சு. இவங்களுக்கு அப்புறம் தான் இந்த க்ரீக் எம்பையர், ஐயோ சாரி, பர்ஷியன் எம்பையர் இருக்குது. பர்ஷியன் எம்பையர் இவ்வளோ பெருசு, அதுவும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கிங்டம். ஆமாம், வெரி குட், வெரி, அவங்க ஒரு ஒன் ஆஃப் த லா சூப்பர் பவர் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு. பர்ஷியா இப்போ உள்ள ஈரான் தெரியும்ல, ஸோ மீடோ பர்ஷியான்னு ஆரம்பிச்சது. ஸோ இதான், இஃப் யூ நோட், இதான் அசிரியா, இது மீடியான்ற ஏரியா, இது பர்ஷியா ஏரியா. ஸோ இவங்க இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து முன்னாடி இருந்தாங்க. இந்த சூசான்றது தான் அவங்க கேபிட்டலாக இருந்துச்சு. குயின் எஸ்தர்லாம் இருந்தது இந்த சூசா பேலஸில் தான். ஸோ அந்த அந்த லிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ பர்ஷியன் எம்பையருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்மளுடைய முகல் எம்பையர். அவங்கள் அந்த அந்த அவங்களுடைய சாப்பாடு அதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து வந்தது தான், இந்த பர்ஷியன் ரூல்ல இருந்து வந்தது தான், ஓகே. இதுக்கப்புறம் தான் க்ரீக் ரூல் பண்ணாங்க. ஸோ ஃபோர்த்து கிங்டமாக ரூல் பண்ணாங்க. இதெல்லாம் டேனியலுடைய அந்த இதுலேயும் வரும்ல, அதனால் இம்பார்ட்டண்ட். ரோமன் எம்பையர் மோர் இந்த வெஸ்ட், ரோம் ரூல் பண்ணும்போது இவங்க ரொம்ப வெஸ்டர்ன் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி, அதனால தான் யூரோப் ரொம்ப இருக்கும் இதில், ரேதர் தென் மீடோ பர்ஷியன் ஏரியா. அப்போ ஜீசஸ் காலம் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி அது சும்மா அந்த ஒரு நிலப்பரப்புக்காக காட்டினேன், ரைட். ஸோ ஒரு மேப் நம்ம அந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் டு மோசஸ் பெரிய எம்பையராக இருந்தது ஈஜிப்ட். அவங்க இஸ்ரேலில் இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு, அந்த மக்கள் நிறையாவா ஆனதெல்லாம் ஈஜிப்டில் தான். அதுக்கப்புறம் தனியாக மோசை கூட்டிகிட்டு வந்த பிறகு ஜட்ஜஸ் ரூல் பண்ணுறாங்க. டேவிட் காலத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரைபுன்னு இல்லாமல் ஒரே கிங்டம் ஆவாங்க, ஒரு ஆர்மி, ஒரே ஒரு சிங்கிள் லேண்டு, இல்லை ஒரு இது வெவ்வேறு வெவ்வேறு ட்ரைபுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு நேஷனாக ஆனாங்க. இதே காலத்தில் தான் ப்ராஃபிட்ஸும் வந்தாங்க, எல்லாம் பேபிலோனியன் எம்பையர் வரைக்கும், டேனியல் வரைக்கும், ஓகே. இன்னொரு ஒரு ரஃப்லி ஒரு 500 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ரவுண்ட் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு இது ஈஸி, ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸி, ஓகே. அப்போது நம்ம நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டைமில் தான் அசீரியா. ஸோ டோன்ட் லுக் எக்ஸாக்ட்லி லைக் டேவிட்லேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அசீரியா பிடிச்சிட்டு போய் அங்கே ஒரு டைம் செதறடிக்கப்படுது இஸ்ரேல். அதுக்கப்புறம் பேபிலோன் ரூல் வருது. பேபிலோன் ரூலில் செதறடிக்கப்படலை, பரவுவாங்க. ஏன்னா பிகர் கிங்டம் இல்லையா, வெறும் இஸ்ரேல் நாட்டில் மட்டும் இல்லை, பேபிலோன் வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க, திரும்பி வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் பேபிலோன் நாட்டுக்கு நிறைய பேர் போவாங்க, அங்கே நிறைய பேர் செட்டில் ஆவாங்க. அப்போ அந்த நாட்டுடைய பரப்பளவு கூட கூட வெவ்வேறு ஊர்களில் போய் செட்டில் ஆகணுன்னு செட்டில் ஆக சான்ஸ் இருக்குது இல்லையா. எல்லோரும் ஒரே ஒரு ஒரு குட்டி சிட்டியில் தான் போய் சேரணும்னு இல்லைல்ல, வெவ்வேறு இடங்களில் போய் தங்குவாங்க இல்லையா. ஸோ அப்படி, ஆனால் இஸ்ரேல் நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் மக்கள், இது பேபிலோன் டைமில். அப்போ இமேஜின் ரோமன் டைம்லாம் எவ்வளோ பெரிய கிங்டம், யூரோப்லேருந்து இந்தியா பார்டர் வரைக்கும். அப்போ அதில் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம், அவங்க கண்ட்ரி மாதிரி. ஸோ அவங்க அந்த டைமெல்லாம் வெவ்வேறு வெவ்வேறு இடங்களுக்கு யூத மக்கள் போனதுக்கு ரீசன் தெரியணும், அது இதெல்லாம் தான் ரீசன், ஓகே. ஸோ வெவ்வேறு இடங்களில் பரவுனாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி, யூரோப்லலாம் நிறைய செட்டில் ஆகி ஜெர்மனிலலாம் இருக்கும்போது ஹிட்லர் ரூல் டைமில் தான் அவர் ரொம்ப 6 மில்லியன் ஜூஸை இப்போ செலக்ட் பண்ணி ஜூஸ் எல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி கொன்னார். ஸோ அதுதான் அதில் உள்ள பெரிய சண்டையாக வந்தது, ரொம்ப ஒரு கொடுமை. ஆனால் அந்த டைமில் இன்னும் பரவுனாங்க, யூரோப்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் போனதெல்லாம் அந்த டைமில் 1930, லைக் இட் இஸ் நாட் ஈவன் 100 இயர்ஸ், ரைட். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப பரவுனாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப நாடு ஃபார்ம் ஆகி 1948 திரும்ப சேர ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள், ஓகே. இப்படி செதர்ன மக்கள் திரும்ப நாடுன்னு ஒன்று ஃபார்ம் ஆனது இப்போ தான்.
எப்போ நாடு காணாமல் போச்சு? டேனியல் காலம். ஓகே, ஸோ அது ரஃப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 500 இயர்ஸ் ஜீசஸ்க்கு முன்னாலிருந்து இப்போ ஒரு 1948 வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, ரூலர் கிடையாது, ஆர்மி கிடையாது. தே டிட் நாட் ஹேவ். இது எல்லாமே அவங்க இல்லாமல் இருந்தாங்க. எவ்வளோ காலகட்டம், ஒரு 2500 இயர்ஸாக தே டென்ட் ஹாவ் அ கண்ட்ரி. நவ் தே ஹேவ். ஓகே, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க நான் இப்போவும். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2025 இருக்கிறோம். இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சது. கிரேட் ட்ரிபுலேஷன் ஒரு காலம் உண்டு இல்லையா? ராப்சர் உண்டு, கிரேட் ட்ரிபுலேஷன் உண்டு, அதுக்கப்புறம் ஜீசஸ் வருவார், செகண்ட் கம்மிங் உண்டு. இது நமக்கு தெரிஞ்சது. நவ் ஸோ இந்த இந்த போர்ஷனில் எவ்வளோ இஸ்ரேலுடைய ஹிஸ்ட்ரி பில்ட் இருக்குது இல்லையா? வெறும் இஸ்ரேல் ஃபோக்கஸ். இதில் நம்ம சர்ச்சோட பர்பஸ், கடவுளுடைய ரீசன் ஃபார் கிரியேட்டிங் ஹியூமன் பீயிங், அதை எதுவுமே நான் பேசலை. கரெக்ட். இது வெறும் ஏப்ரஹாமுக்கு உனக்கு இந்த நாடை தருவேன்னு சொல்லி அந்த நாட்டுக்குரிய விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். இந்த நாடு ஆனால் டெஃபினட்டாக கடவுள் ஒரு நிறைய தடவை சொல்லிட்டாரு, இவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த குரூப் பீப்புள் எனக்கு ஸ்பெஷல். நான் உருவாக்கின பீப்புள், என் மகன் மாதிரி, என் பிள்ளை மாதிரி. இந்த குரூப் மேலே அவருக்கு ஒரு கண் டெஃபினட்டாக, அதாவது யூத மக்கள் மேலே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் தான் அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளோ ஒரு பயங்கரமான லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க, அது அடுத்த ஸ்டோரி. பட் காட்ஸ் ஐஸ் ஆர் ஆன் இஸ்ரேல். ஓகே, ரைட். ஸோ ஒருவேளை அதனால தான் ஐ திங்க் வி ஹாவ் டு டூ திஸ், பிகாஸ் எசேக்கியல் டாக்ஸ் அ லாட் அபவுட். இப்போ அதுவும் ஒரு மேப் போட்டிருக்கேன், அதையும் காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எசேக்கியல் உள்ள ஒரு போர்ஷன் லாஸ்ட் டைம் படித்தோம், பட் லெட்ஸ் ஜஸ்ட் டூ திஸ் அகேன். எசேக்கியல் 11, யாராவது வாசிக்கிறீங்களா? verses 17 to 21. ஆதலால் நான் உங்களை ஜனத்திடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து ஒரே நிமிஷம் சாரி ரமேஷ், 1 second. இப்போ இந்த ஒரு verse, you know how loaded, so much meaning inside this, correct? இல்லையா? நான் உங்களெல்லாம் திரும்ப கூட்டி சேர்ப்பேன், நீங்கள் வெவ்வேறு இடத்துல செதறடிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ இது தமிழ் மக்களுக்கு சொன்னால் ஏதாவது மீனிங் இருக்குமா? இருக்காது. இட் வில் நாட் ஃபிட் இன். பட் இட் வில் பி ஸோ கரெக்ட் ஃபார் இஸ்ரேல். ஏன்னாக்கா தே ஆர் ஸ்கேட்டர்டு, தே ஆர் ஸ்ப்ரெட் அரவுண்ட் இல்லையா? நம்ம எத்தனை இடத்துல அவங்க செதறடிக்கப்படுறாங்கன்றதை நான் காட்டினேன் இல்லை? ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு அமைஞ்சது அப்படி அமைஞ்சது, அது காட்ஸ் ஹேண்ட் பிஹைண்ட் இட். ஆனால் இட் ஹேப்பன்ட் ஃபார் தெம். இந்த ஒரு கூட்ட மக்களுக்கு மட்டும் செதறடிப்பு இத்தனை. இன்னொரு பாயிண்ட் இங்கே ஐ ஹைலைட். வேர்ல்டில் எந்த எத்னிசிட்டி, அதாவது எந்த குரூப் மக்களும் இப்படி செதறடிக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நான் யூதன், நான் இஸ்ரேலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி வேற உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஏன்னா இந்த 2000 வருஷத்தில் அவங்க மிங்கிளாகி போயிடுவாங்க. கரெக்ட் தானே? எந்த ஊருக்கு போகிறாங்களோ அங்கே போய் செட்டில் ஆவாங்க, அங்கே உள்ள பாடம் படிப்பாங்க, அங்கே உள்ள சாப்பாடு சாப்பிடுவாங்க, அங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜை படிப்பாங்க. பிள்ளைங்க ஒருவேளை அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணும், மிக்ஸ் ஆகி காணாமல் போயிருப்பாங்க. யூ கெட் த ஐடியா, ரைட்? டிஸப்பியரே ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த ஜனக்கூட்டம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களால சொல்ல முடியும். அப்படியே அவங்க அப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணாங்க. நான் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லலை. தே ஹெல்ட் ஆன் டு சர்டன் ப்ராமிசஸ். அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறது, யாவே இஸ் மை காட் சொல்கிறது, அவர் கவனன்ட் ஹோல்டு பண்ணுறது, அந்த மாதிரி சில காரியங்களில் தேவர் வெரி வெரி பக்கா. ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. சின்னோட அட்டோன்மெண்ட்டில் கோட்டை விட்டாங்க. ஓகே, பட்
மற்ற விஷயங்கள்ல தேவர் வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி கடக். அதுலேருந்து அவங்க லூஸ் ஆகவே இல்லை. அப்படி அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்க சில பழக்க வழக்கங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. தெர் இஸ் அ டிஎன்ஏ ரிசர்ச், நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம். தெர் இஸ் அ டிஎன்ஏ ரிசர்ச் விச் இஸ் லைக் அ மிராக்கிளாம். கனடாவில் யாராவது ஒரு குட்டி குடும்பம் நாங்களும் ஜூஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க டிஎன்ஏயும், ஆப்ரிக்காவில் இருக்கிற சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற நாங்களும் யூதர்கள்னு சொல்கிற ஒருத்தவங்க டிஎன்ஏவையும் எடுத்து செக் பண்ணால் சேம் பேரண்டேஜுக்கு போகுது. ஸோ இட் இஸ் கரெக்ட் ஆஃப்டர் 2500 இயர்ஸ். இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ அவங்க அந்த சயின்டிஸ்டே சொல்கிறாங்க, நிஜமாவே தே மெயின்டெயின்ட் ஈவன் டில் தேர் டிஎன்ஏ. we can prove he is a Jew. அந்த அளவுக்கு they were able to maintain. அது கடவுள் கொடுத்தது ஞானம் இல்லையா? ஸோ அதனால தான் காட் வந்து 2500 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு லேண்டை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து வாங்க திரும்ப அப்படின்னு சொல்லும் போது they are able to come. They are able to prove. They are able to say yes, I am a Jew, and they are coming. எங்கேருந்து வராங்க? ஆப்ரிக்காவிலேருந்து, கனடாலேருந்து, யூஎஸ்லேருந்து, இல்லை மிசோராலம்லேருந்து எல்லாரும் போகிறாங்க. நீங்கள் இஸ்ரேல் போய் பார்க்கும்போது ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி முடி இருக்காது, ஒரே மாதிரி சாப்பாடு இருக்காது, எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம். ஏன்னா எங்கெங்கே போனாங்களோ அவங்களோடது இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் அ மிராக்கிள் தட் காட் brought them together and created another country. அவங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதும் ஒரு அதிசயம், ஒன் மேன்லேருந்து உருவாக்குனது. அவங்க கண்ட்ரி கிடச்சது அதிசயம். ஏன்னா மோசஸ் ஜாஷுவா லீட் பண்ணி கடவுள் கொண்டு போய் அந்த நிலத்தில் உட்கார வைக்கிறது ஒரு அமேசிங் பாயிண்ட்டு. ஸ்கேட்டர் ஆகி திரும்பி வந்தது உலக மகா அதிசயம். நோபடி கேன் சே நோ. அது இன்னொரு கிரேட் அதிசயம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த ப்ராஃபஸி. தேங்க்ஸ் ரெமி, கண்டினியூ. அவர்கள் அங்கே வந்து அதில் சீரடைக்கப்பட்டதும் அருவருக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீரழிக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த 17th வேர்ஸை பிரேக் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி 18th வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்களை சுற்றிட்டுலாம் வரீங்க, திரும்ப புது கண்ட்ரி க்ரியேட் பண்ணார் இல்லையா? அந்த புது கண்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எல்லா கண்ட்ரிலேருந்தும் புறக்கிட்டு வந்த எல்லா கெட்ட பழக்கம்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் நான் உங்களை வந்து புது ஹார்ட் கொடுத்து உங்களுக்கு புதுசாக்கி நல்லா ஆக்குவேன். எதுக்காக? என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், என்னுடைய லா, என்னோடதுகள் எல்லாத்தையும் யூ வில் கண்டினியூ டு ஹோல்ட் ஆன். யூ வில் பி மை பீப்புள், ஐ வில் பி யுவர் காட். கரெக்டாக? வேர்ஸ் 20. இது நடந்துருச்சா? இப்போ யூத மக்கள் இந்த சிச்சுவேஷன்லையா இருக்கிறாங்க? இல்லை. கரெக்டா? தே ஆர் நாட் எட். நடக்குமா? நடக்கும். எப்போ? இந்த இந்த சேஞ்ச் ஆன பிறகு நடக்கும். கரெக்ட்? ஸோ யாரெல்லாம் அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணலையோ, இல்லை அந்த புது ஹார்ட் அக்செப்ட் பண்ணலையோ, அவங்களுக்கு என்ன என்ன உங்கள் தலையிலேயே உங்கள் டிசைரும் பனிஷ்மெண்ட்டும் எல்லாம் உங்கள் தலையிலேயே ஆச்சு அப்படின்னு சொல்லி வேர்ஸ் 21 அதையும் சொல்லிட்டாரு. ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் டியூ. ஆர் வி கிளியர்? இந்த 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 வெறும் இந்த 4-5 வசனத்துலேருந்து இஸ் திஸ் பார்ட் ஓகே? இந்த அளவுக்கு கிளியர்? வெரி குட். ஓகே, கிரேட். ஸோ 1948 இந்த போர்ஷன் உண்மையாயிருச்சு. ஸோ வி நோ திஸ் பார்ட் இஸ் கரெக்ட். புது ஹார்ட் வரணும், எல்லாரும் they'll be accepting and then they'll say you are my God. God will say you are my people. Revelation 21:3 நடக்குது. எடுத்து வாசிச்சிடலீங்களா ஒரு தடவை? Revelation 21 verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது
இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனுமாய் இருப்பார். ஸோ இது எண்டில் நடக்கணும். இதான் கடவுளுடைய பிளான். இது ப்ராஃபஸியில் எசேக்கியல்ல 18லேருந்து 20ல் சொல்கிறாரு. நடந்து முடியுதுன்னு ரெவலேஷன் 21:3 நமக்கு தெரியுது. அது கரெக்ட். இட்ஸ் வெரி கிளியர். திஸ் போர்ஷன் இஸ் கிளியர். அதே போல் 21 verse 8 verse 27ல் பார்த்தீங்கன்னா எப்படி தீஸ் ஈவில் பீப்புள் ஆர் கெட்டிங் பனிஷ்டும் இருக்குது. அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. தே ஆர் நாட் காட்ஸ் பீப்புள். அவங்க அப்போ ரெண்டாக பிரியுது இஸ்ரேல் இல்லையா? ஹூ ஆர் புது ஹார்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட் அண்ட் பீப்புள்னு ஒன்றா இருக்கிறாங்க, மற்றவங்க இல்லை. அதையும் வாசிச்சிருங்க. 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஸோ அவங்களுக்கு தட் இஸ் த ரிசல்ட். ஸோ அதுவும் கிளியர், ரைட்? 21:27மா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஸோ இப்போ இந்த எசேக்கியல் 11 verses 17 to 21ல் இருக்கிற போர்ஷன், we know this is definitely clear prophecy for especially for Israel. கரெக்ட் தானா? வெரி வெரி கிளியர். இதில் சர்ச்சுன்ற மென்ஷனே இல்லாட்டா கூட திஸ் போர்ஷன் இஸ் கம்மிங் ட்ரூ. கரெக்ட். திஸ் இஸ் பார்ட் இஸ் கம்மிங் ட்ரூ. என்ன, எப்போ இந்த நியூ ஹார்ட் கிடைக்கும் அது நமக்கு தெரியும். When will they get the new heart? When they believe in Jesus உடைய first coming. Correct? When you believe in Jesus and the cross, then only they will get the new heart and the new spirit. அது நமக்கு தெரியும். பட் அந்த போர்ஷன் இன்னும் அவங்களுக்கு இன்னும் பிடி கிடைக்கல. ஏன்னா இன்னும் அவங்க they still don't believe in Jesus. அதனால still that part is still pending for them. அதுதான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் they will learn. கடவுள் அடித்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஜட்ஜஸ் டைமில் எப்படி இஸ்ரேல் ட்ரீட் பண்ணார்? அடித்து திருத்தினார். அசிரியாவை ஏன் எழுப்புனார்? திருந்துறதுக்காக எழுப்புனார். திருந்தலை, போச்சு. கரெக்ட். பேபிலோனை ஏன் எழுப்புனார்? திருந்துறதுக்காக தான், பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எழுப்புனார். இதே பேட்டர்ன் கோஸ் ஆன் அண்ட் ஆன். இதே தான் அவர் இஸ்ரேலை அப்படிதே தான் ட்ரீட் பண்ணுவார். அதே பேட்டர்னில் தான் கிரேட் ட்ரிபுலேஷன் டைமும். அந்த டைமில் யாரெல்லாம் ஜீசஸை நம்புகிறாங்களோ தே வில் கெட் த நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட். அண்ட் த நெக்ஸ்ட் verse 21, those who did not will not enter into the presence of God. Very, very clear. Are we good so far? Is any thoughts? Everything okay? It's okay. ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது எசேக்கியல்ல. ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் எவ்ரி வேர்ஸ், தெர் ஆர் டூ மெனி. ஃபுல் புக்கு படிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஐ எம் டூயிங் திஸ். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் ஆல் த வேர்சஸ் அபவுட் இஸ்ரேல். இஸ்ரேலை பற்றி இருக்கிறது ரொம்ப படிக்க போகிறதில்ல. ஸோ இந்த அவுட்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? என்ன அவுட்லைன்? God is going on telling இஸ்ரேல், உங்கள் ஸ்டேட்டஸ் கேவலமான ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லணும் இல்லையா கடவுள். அதனால் ப்ராஃபிட்டை எழுப்பி ரிப்பெண்ட். ஏன் நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணணும்? நீங்கள் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் யூ ஆர் அன்ஃபெய்த்ஃபுல், ஐடலேட்ரஸ், ஹார்லட் மாதிரி ரிபெல்லியஸாக இருக்க, குருடாக இருக்கிற, சொன்னாலும் கேட்க மாட்டேன் உனக்கு, இதெல்லாம் விதவிதமாக சொல்கிறாரு, திட்டுறாரு. ஸோ யூ வில் ரீட் அ லாட் ஆஃப் திஸ் இன் எசேக்கியல் ஆல்சோ. ஸோ அதை முதல்ல சொல்லிவிட்டு கடவுள் அவர் எனக்கான வருத்தம், நீங்கள் இப்படி போகிறீங்க, கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் அவர். இப்போ இதே ஒரு ஜென்டைலாக இருந்தால் ஒருவேளை காட் வில் நாட் டேக் ஸோ மச் எஃபர்ட் டு டூ திஸ். ஹீ இஸ் யூஸிங் அஸ் டு பிரிங் த ஜென்டைல்ஸ் இன், இல்லையா?
ஆனால் இஸ்ரேலுக்கு தானே இறங்கி வந்து கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வராரு. ஸோ தட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இவங்க மேலே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அன்புனால அவருக்கு வருத்தம், ஐயோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னொன்று, அவர் கொடுத்த கவனன்ட்னால ஹீ ஹேஸ் டு ட்ரீட் தெம், protect them, keep them alive, keep them safe. கீப் தெம்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இஸ்ரவேலுன்ற ஒரு கூட்டத்தை கடவுள் வச்சாகணும் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். அவர் மோசே கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஏப்ரஹாம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஐசக்கு கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரே. ஸோ அவர் ஹீ வில் மேக் ஷுர் அட்லீஸ்ட் அ ரெம்னன்ட், கொஞ்சம் பேராவது சேவ் ஆகிறதுக்கு ஹீ வில் டூ எவ்ரி திங் நெசசரி. ஸோ ஹீ வில் டிசிப்ளின் தெம். ஒரு பேபிலோன் டைம்லேயும் டிசிப்ளின் பண்ணார், அசிரியா டைமில் சொல்லி கொடுத்தாரு ஜெரமையா வழியா, எண்டு டைம்ஸில் கிரேட் ட்ரிபுலேஷன் வழியா ஹீ வில் டிசிப்ளின். ஆனால் அந்த கிரேட் ட்ரிபுலேஷன் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு டிசிப்ளின்னு ஒரு காரியம் நடக்கணுன்றது முன்னாடியே ப்ராஃபட்ஸ் மூலம் சொல்லிட்டார். எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணல அவர். ஹீ இஸ் டெல்லிங், உனக்கு இப்படிலாம் அடிப்பேன், உன்னை பயங்கரமாக அடிப்பேன் அப்படின்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஹவு டஸ் ஹீ மேக் தெம் டிஃப்ரெண்ட்? ஏன்னா அவங்க தானாக திருந்த போகிறதில்ல, மனுஷராச்சே நம்மள மாதிரி தான். ஸோ அவங்களா திருந்த மாட்டாங்க. கடவுளாக எப்போ புது ஹார்ட் கொடுக்குறாரோ, புது ஸ்பிரிட் கொடுக்குறாரோ அப்போ தான் திருந்துவாங்க. கரெக்ட். ஸோ அந்த அந்த காரியமும் செய்து முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் ஜீசஸ் கேம், கவர்னன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணார். இல்லை, ஜெரமையா டெல்ஸ் தட் ஆல்சோ ஸோ கிளியர்லி. அந்த கவர்னண்ட்டை பண்ணி முடித்தார், அதையும் செய்து முடித்தார். இவங்க கண்ணு திறக்கப்படணும். திறக்கப்படுறதுக்கு தான் கிரேட் ட்ரிபுலேஷன் டைம். ஒரு ரெம்னன்ட்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் வருவாங்க திரும்பி. அது ரெம்னன்ட்னு ஒரு சின்ன வார்த்தையில் நம்ம எழுதுகிறோம், அந்த நம்பர் எத்தனை ஆயிரமோ அது கடவுளுக்கு தெரியும். தே வில் கம் பேக் டு காட், தே வில் ரியலைஸ், தே வில் நோ ஜீசஸ் இஸ் த லார்ட். அதுக்கு எத்தனை வசனங்கள் இருக்குது இல்லை? அந்த வசனத்தை எழுதணும்னு நினச்சேன், போன வாட்டியும் பேசணும்ல. ஆமாம், தே வில் ரியலைஸ் தட் ஜீசஸை கொன்னது நாங்கன்னு தெரிஞ்சு மோன் பண்ணி வருந்தி திரும்பி வருவாங்க. தே வில் கம். ஓகே, ஸோ தே வில் கம். அண்ட் தென் எண்டு நமக்கு தெரியும், காட் டுவெல்ட் வித் ஹிஸ் பீப்புள். காடும் பீப்புளும் ஒன்றா இருந்தாங்க. எப்படி பைபிள் ஆரம்பிக்கும் போது இருந்தது, ஆடமும் அவங்களும் காடும் இருந்தது போல் மனுஷரும் காடும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாறாது. இந்த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் கிளியராக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி ஃபார் இஸ்ரேல். ஏன்னா இது தெரிஞ்சதுக்கப்புறம் வென் யூ லுக் அட் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ், எனி புக், அதை க்ளோஸ் ப்ராஃபஸின்னு க்ளோஸ் ப்ராஃபஸியும் இருக்கும், லாங்கும் இருக்கும். அதை தெரிஞ்சு வாசித்தோன்னா நமக்கு அதில் எண்டு டைமில் நடக்க போகிற ப்ராஃபஸியை சொல்லியிருக்கு அப்படின்றதும் விளங்கும். ஐ வாண்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள். சாம் 46, ஆக்சுவலாக நேற்று பைபிளில் நேற்று சர்ச்சில் வாசித்த சங்கீதம். கேன் யூ டேக் சாம் 46? கேன் வி ரீட் இட்? தேவன் ஹலோ நமக்கு அக்கா சொல்லுங்க. வாசிட்டு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஒரே ஒரு மலைகள் செகண்ட். Sorry, Remy. I'm keeping on interrupting you. I'm very sorry. I didn't know you will read the title. Okay. So the title வாசிங்கன்னா எப்படி இருக்கு? டேவிட் ராஜா, சுற்றி நிறையா எனிமி கிங்ஸ். அப்போ இஸ்ரவேலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஜெபம் ஆர் ஒரு ஆறுதல், ஒரு கம்ஃபர்ட் சங்கீதம். நீங்கள் பயப்படாதீங்க, மற்ற எந்த ராஜ்யம் வந்து அட்டாக் பண்ணாலும் கடவுள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாருன்னு இஸ்ரவேலுக்கு சொல்கிறது போல் டைட்டில் எழுதி ஆரம்பிக்குது. கரெக்ட் தானா? ஆனால் ரீட் இட். நோ, நவ் ரீட் அண்ட் டெல் மீ இன் த எண்ட் ஹவு யூ ஆல் திங்க். வாசி. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்.
ஒரு நதியுண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமி கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். So this psalm actually, and if you ask me, totally for Israel. கரெக்ட் தானா? டேவிடு அவங்க ஊர் மக்களுக்கு காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப்னு சொல்லிட்டு பாட்டு இருக்குது. கரெக்ட்? ஓகே. இதே சங்கீதத்தை கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் வாசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூட் ஆகுமா? ஃபார் ஷுர். ஏன்னா நீங்கள் அது பாருங்கள், உலகம் ஆடுது, மவுண்டன்ஸ் ஆர் ஷேக்கிங், இல்லை ஏர்த் காணாமல் போகுது, ஏர்த் இஸ் கெட்டிங் ரிமூவ்டு. இதெல்லாம் எப்போ நடந்தது? நம்ம ரெவலேஷனில் சீல் உடைக்க உடைக்க ஒன்று நடந்தது, ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ அந்த டைமில் கிரேட் ட்ரிபுலேஷன் இருக்கிற டைம்லேயும் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்பமும் who is their refuge? Only God is their refuge. Anything else they can do? No, nothing. அதான் be still. அந்த வசனம் நோட் பண்ணீங்களா? verse 10. be still. நீங்கள் அமர்ந்திருந்து நீங்க சும்மா இருங்க. அமர்ந்திருங்கள். தட்ஸ் ஆல். யூ பி ஸ்டில், யூ பி காம். ஒன்றும் நீ செய்கிறதுக்கு இல்லை. what you have to do is have faith. That's it. You have faith that God is my refuge. He is going to take care of me. என்னெல்லாமோ நடக்குது உலகத்தில், பிளேக்ஸ் வருது, வார் வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சங்கீதங்கள் நம்ம எனி டைம் ரீட் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. பட் யூ திங்க் ஆஃப் த ஆத்தர் டேவிட் எழுதினது தான் நேஷனுக்கு எழுதியிருப்பார். ரைட்? நம்ம இப்போ ப்ராஃபஸி, காட் டாக்கிங் டு பீப்புள்ன்ற கண்ணில் நீங்கள் இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, காட் இஸ் டெல்லிங் டேவிட் டு ரைட் திஸ் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸி வேர் பக்கத்துலலாம் எனிமி கிங்ஸ் இருப்பாங்க, வருவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. டேவிடுக்கு ஸ்பெஷலாக நிறையாவே எதிரிகள் இருந்தாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸியாகவும் இருக்கலாம். எண்ட் டைம்ஸில் கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் வேர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் வார், இது ஒரு வேறு மாதிரி, வேறு லெவல். ரைட்? நார்மல் வாரும் இருக்குது இதில். பட் அதுக்கும் மேலே உள்ள நேச்சரே எதிர்த்து இருக்கிற காரியங்களும் இருக்குது. அதுவும் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் ஃபார் இஸ்ரேல் பை காட். இது அவங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப ஃபிட்டாகிற ஒரு சங்கீதம்னு தோணுச்சு. ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ் சாம். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபஸீஸ் நீங்கள் படிக்கும் போது ப்ளீஸ் ரியலைஸ் தேர் குட் பி ஷார்ட் டேர்ம் இஸ்ரேல் ப்ராஃபஸி, லாங் டேர்ம் இஸ்ரேல் ப்ராஃபஸி. அந்த லாங் டேர்ம் வில் கம் டில் ரெவலேஷன். இது ஐ வில் ஷோ யூ. இந்த ஸ்லைடும் காட்டுறேன் நான். பட் திஸ் ஐ வாண்டட் டு ஷோ யூ. ஸோ இந்த ஸ்லைடு நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் டைம் பார்த்தோம். ரைட்? ஸோ எசேக்கியல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாரு. தட் இஸ் டேனியலோட டைமில். இல்லை, டேனியலும் எசேக்கியலும் ஒரே டைமில் இருந்தவங்க. அந்த டைமில் ப்ராஃபஸி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவரும் சொல்லும் போது இப்போ என்னெல்லாம் வார்னிங் கொடுத்துருப்பாரு இல்லை, ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வார்னிங், இந்த மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்படி வரப்போகுது, இந்த கெட்ட காரியங்கள் நடக்க போகுதுன்னு நிறையா சொல்லியிருந்திருப்பார். அப்போ அந்த எந்த காலகட்டத்திலலாம் அது கரெக்டாகும்? பேபிலோனில் இப்போவே இன்னும் ஜெருசலம், இவர் புக்கை எழுத ஆரம்பிக்கும் போது ஜெருசலம் இஸ் ஸ்டில் ஓகே, த டெம்பிள் இஸ் ஸ்டில் ஓகே, இன்னும் அழியலை. அவர் புக்கு எழுத ஆரம்பிக்கும் போது நடுவில் தான் அழிய ஆரம்பிக்கும். சாப்டர் 25, சாப்டர் 33 தான்
அழியுது. ஆக்சுவலாகவே சீஜ் நடக்குது. 33ல ஆக்சுவலி இட் இஸ் ஜெருசலம் இஸ் டவுன். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போ அத்தனை சாப்டருக்கு முன்னாலேருந்தே எழுதுறாரு இல்லையா? அப்போது வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுதுன்னு எழுதுறது இம்மீடியட் ஃப்யூச்சருக்கும் அப்ளிகபிள். பின்னால் இந்த பயங்கரமான சிதறடிப்பு வரைக்கும் அப்ளிகபிள். கிரேட் ட்ரிபுலேஷன் டைம்லேயும் பயங்கரமாக அடி வாங்க போகிறீங்கன்றதும் கரெக்ட். கரெக்ட் தானா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரே வசனம் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நான் சொல்லலை. இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ நம்ம வாசிக்கும் போது நமக்கு கடவுள் இன்னும் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்கும், நடந்துட்டு இவ்வளோ இன்னும் நடக்க இருக்குது. அப்போ நம்ம புக்கு வாசிக்கும் போது ஜென்ரலாக அப்படி வாசிக்காதீங்க. ட்ரை அண்ட் சி இஃப் யூஆர் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா. இது இந்த டைமில் உள்ள காரியத்தை சொல்லுது, இது ட்ரிபுலேஷனுக்கு முன்னால் இஸ்ரவேல் பட போகிற கஷ்டங்களை காட்டுது, இது ட்ரிபுலேஷன் டைமில் நிறைவேறுதே, ரெவலேஷனில் படிக்கிறோமே இப்படின்னு கொஞ்சம் பிரிச்சும் படிங்க. அதுக்காக ஐ வாண்டட் டு ஷோ. ஸோ இந்த காரியங்கள் கட்டாயம் எசேக்கியலில் இருக்குது, நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஹோப் கொடுக்குற மெசேஜும் உண்டு. என்ன, இப்போ தான் பேபிலோனில் இருக்கிறாங்க. இப்போ எசேக்கியல் எழுதும் போதே பேபிலோனில் தான் இருந்து எழுதுறாரு. அவர் ஆல்ரெடி கேப்டிவ், ஆல்ரெடி அங்கே போய் அந்த நதிக்கரையில் தான் எழுதிட்டுருக்கிறாரு. ஆனால் 70 வருஷத்தில் திரும்பி போயிடுவோம் அப்படின்றது ஒரு ஹோப். கரெக்ட். ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கு. திரும்ப உங்களை கூட்டி இப்போ நம்ம வாசித்தோம் பாருங்கள், ஒரு 17ல் உங்களை ஸ்கேட்டர் பண்ணி கிடக்கிறவங்களெல்லாம் கூட்டி சேர்ந்து இதே நிலத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறது பெரிய அமேசிங் ஹோப் கொடுக்குற ஒரு வார்த்தை. நிறைய இடங்கள்ல இருக்குது. இது ஒரு ஹோப்ஃபுல் டைம். உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு கிங் வராரு அப்படின்றது இன்னொரு கிரேட் இது. ஆனால் இந்த ஒரு ஃபண்டாஸ்டிக் கிங் ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்ற மெசேஜ் தான் ரொம்ப ஏங்கி இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த ஏக்கம் இருக்கிறனால தான் ஜீசஸ் வரும்போது அவங்களுக்கு சுத்தமாக வழங்கலை, பிடி கிடைக்கவே இல்லை. ராஜாவாக வர வேண்டியது இது இல்லையே, இது மெசே இல்லையே, சரியே இல்லையே, ஃபிட்டே ஆலையே. நம்ம டிசைபிள்ஸே கேட்பாங்க, உங்கள் டைம் எப்போ வரும், எப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் சச் அ கன்ஃபியூஷன் ஃபார் தம். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுறது தங்க கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் கிங்கு, ஒரு ஆசம் கிங்கு, ஒரு ரைச்சியஸ் கிங்கு. அவங்கள பத்திரப்படுத்துவார், எனிமீஸ் எல்லாம் தாக்கடிச்சிருவார், நல்லா இருப்பாங்க. இது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ராஜா வரப்போகிறாரு அப்படின்றதும், உங்கள் மெசையா ராஜா மாதிரி இருக்கிறாருன்னு நம்ம நிறைய ப்ராஃபஸியில் படித்தோம். பட் இந்த இதில் இன்னொரு ரொம்ப ஒரு இஸ்ரவேலுக்கு பொருந்துகிற ஒரு பாயிண்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் கிங், அந்த கிங் வரப்போகிறாரு. டேவிடோடைய லைனில் வருவார், ப்ராஸ்பரஸாக இருப்பார். நிறைய படித்தோம்ல அவருடைய கிங்டம். அவர் என்ன மாதிரி கிங்காக இருப்பாருன்னு பார்த்தோம், அதெல்லாம் படித்தோம். ஸோ அந்த ராஜாக்காகவும் தே ஆர் வெயிட்டிங். அது ஒரு ஹோப்ஃபுல் மெசேஜ். அப்புறம் இந்த எசேக்கியல் 17ல் வாசித்த மாதிரி ஜீசஸை நம்புகிறவங்க எல்லாரும் ஒன்றா கடவுள் கூட வாழ்வோம், அதுவும் ஒரு ரொம்ப ஹோப்ஃபுல் மெசேஜ். ஸோ யூ கெட் தட். ஸோ அகெயின் அந்த ஹோப் கொடுக்குற மெசேஜ். ஸோ திஸ் எசேக்கியலுக்கு ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இது படிக்கணும். ஏன்னா ரொம்ப இஸ்ரேல் பற்றி எழுதுனனால இது விளங்குனாதான் ஐ ஃபெல்ட் புக் விளங்கும். பட் ஓவரால் ஜென்ரலாகவே பைபிள் ப்ராஃபஸிஸ் படிக்கும்போது, சாம்ஸில் இப்போ படிக்கிறதுலேருந்து எதுவுமே நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் படிச்சிங்கன்னா ஐ ஃபீல் இன்னும் கிளியராக வி அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிக் ஐடியாஸ், பிக் பிளான்ஸ் விளங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் பாயிண்ட். ஓகே, இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வரிசையில் தான் எசேக்கியல் சாப்டர் 40லேருந்து எசேக்கியல் இஸ் ரைட்டிங் அபவுட் ஒரு டெம்பிள். கரெக்டாக? அப்போ இந்த டெம்பிளோட ஸ்டோரியும் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஸோ மோசே காலத்தில் டேபர்நாக்கிள்னு ஒன்று, ஓகே, மோசே காலத்தில் டேபர்நாக்கிள்னு காட் ஒரு பிளான் கொடுத்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் டேவிட் சாலமோன் கல்லால் ஒரு டெம்பிள் கட்டுறாங்க ஜெருசலேமில். அது போர்ட்டபிள் இல்லை, அது எங்கேனாலும் கழட்டி மாட்டுற மாதிரி அந்த டேபர்நாக்கிள். இது கல்லால் பெர்மனண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் டேனியல் எசேக்கியல் டைம்லலாம் அழியுது. ரைட், இது நேபுகாத்நேசர் அழிக்கிறாரு.
இவங்க 70 வருஷம் போயிட்டு வந்த பிறகு ஜெருபாபேல், நெஹேமியா அவங்க எல்லாரும் சேர்ந்து தே ஆர் ரிப்பேரிங் தட் டெம்பிள். இல்லை, தே ரிப்பேர் தட். ஐயோ அச்சோ, இந்த டெம்பிளை ரிப்பேர் தான் பண்ண முடியும். அவங்க அழகாலாம் கட்டுறதுக்கு அவ்வளோலாம் பைசா, யார் ராஜா கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப பணம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. பழைய இந்த டெம்பிளுடைய கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் சில காரியங்களை திரும்ப மியூசியத்தில் அவங்க வச்சுருந்தாரு நெபுகத்நேசர். பாபிலோன் காலம் முடிஞ்சு பர்ஷியன்ஸ் ரூல் பண்ணி சைரஸ் திரும்பி அனுப்பும் போது, அந்த 70 வருஷம் முடிஞ்சு வரும்போது, அந்த பர்ஷியன் எம்பையர் இப்போ உள்ள ஈரான் அவங்க தான் அதெல்லாம் பத்திரப்படுத்தி திரும்ப கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓகே, அவங்க கொடுத்து அனுப்பிச்சது தான் இந்த ஜெருபாபேல், நெஹேமியாலாம் வச்சாங்க. அந்த டெம்பிளில் தான் ஏரோது காலத்தில் ஜீசஸ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹெராட் வந்து பெருசாக கட்டினார். அதை ரொம்ப ரொம்ப கிராண்ட் பில்டிங் ப்ராஜெக்டாக கட்டினார். விச் ஜீசஸ் செட் இது அழிய போகுது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 70 ADயில் ரோமன்ஸே அழிச்சிடுவாங்க. அவங்க தான் அது ஒரு சண்டையில் ஒரு வாரில் அழிஞ்சு போயிடும். இப்போ எசேக்கியல் டைமில் ஒரு டெம்பிள் இருக்குது. பட் we can learn from Revelation there is a temple during tribulation time. ஓகே, அந்த அதில் தான் ஆன்டிகிரைஸ்ட்லாம் வந்து நிறைய அபாமினேஷன்ஸ் பண்ணுறதா we are learning. ஓகே, ஸோ அது வந்து ஸோ அப்பவும் ஒரு டெம்பிள் வருது இருக்குது. ஓகே, கிரேட் ட்ரிபுலேஷன் டைம்லேயும். ஆனால் எசேக்கியல் ப்ராஃபஸியில் இருக்கிற டெம்பிள் சாப்டர் 40 இருந்து இருக்குது டெம்பிள். அந்த டெம்பிள் இஸ்ரவேல் பீப்புள் இப்போவும் அவங்க பிலீஃப் வந்து மெசையா வந்து ராஜா இல்லையா, ராஜா இருக்கிற காலத்தில் இந்த டெம்பிள் அவர் கெட்டுவார், அவர் நல்ல கிராண்டாக எங்களுக்கு கெட்டி தருவார், நாங்கள் அதுக்கெல்லாம் செட்டப்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டோம், எங்கள் ராஜா வந்தோடனே அவர் கெட்டி தருவார். ஓகே, லைக் இமேஜின் லைக் டேவிட் சாலமன். ஓகே, அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து எங்களுக்கு கெட்டி தருவாருன்னு அவங்க இருக்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன். இது மில்லினியல் டெம்பிள். ஸோ ஜீசஸ் அந்த 1000 இயர்ஸ் வேர்ல்டை ரூல் பண்ணும் போது ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுடைய பிளானு எல்லாம் எசேக்கியல் கிட்ட ப்ராஃபஸியாக காட் ஹஸ் ஆல்ரெடி டோல்டு. ஓகே, ஸோ அதுவும் இருக்குது. பட் ஞாபகம் அச்சோ எங்கே போச்சு? ஓகே, பட் ரிமெம்பர் ஆல்சோ ரெவலேஷன் 21. ரெவலேஷன் சாப்டர் 21 அந்த நியூ ஜெருசலம் போர்ஷன் வருதா, இருக்கா? verse 22, 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஓகே, இது வந்து நியூ ஜெருசலம், நியூ எர்த், நியூ ஹெவன், நியூ ஜெருசலம். அந்த டைமில் டெம்பிள் தேவைப்படல. பட் அது வரைக்கும் ஏர்த்தில் இருக்குது. ஸோ இந்த கணக்கையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டெம்பிள்னு வாசிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு கேட்லாக் பண்ணிக்கோங்க, லைக் இன்னும் எந்த இடத்துல ஃபிட் ஆகுதுன்னு. தெர் இஸ் ஒன் மோர், ஐ நோ டைம் இஸ் ஓவர், பட் ஐ வாண்டட் டு ஷோ யூ இன்னொரு 2 சார்ட். ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அதையும் சொல்லிடுறேன், அதையும் காட்டிடுறேன். யா, you can see, right? Yeah. Okay. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற போர்ஷன் ஆஃப் டைம், ஓகே, எக்ஸைலில் இருக்கிறாங்க ஜூஸு. இந்த எக்ஸைல் நடக்க போகுது. திருந்துங்க திருந்துங்க திருந்துங்க, பாபிலோன் வராரு, நீங்கள் திருந்தி வாழுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஜெரமையா. ஆனால் நம்ம மக்கள் திருந்தலை. அந்த டைமில் இருந்த ராஜாக்கள் ஜோசையா, ஜெஹோயாக்கிம், ஓகே, ஐம் நாட் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் தெம், பட் ஜெதக்கையா. ஸோ இவங்கெல்லாம் ரூல் பண்ணுற டைமு. அந்த டைமில் தான் ஜூஸ் எக்ஸைலில் போகிறாங்க. அப்போல்லாம் டெம்பிள் இருக்குது, கரெக்டாக ஜெரமையா டைம்லலாம் டெம்பிள் இருக்குது. இந்த ராஜாக்கள் ரூல் பண்ணும் போது இந்த டைமில் தான். ஸோ ஜெரமையா இஸ் ஸ்டில் அலைவ் வென் இன்வேஷன் நடந்து ஃபஸ்ட் கேப்சர் டேனியல் போகும்போதெல்லாம் ஜெரமையா இருக்கார். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 செகண்ட், சாரி.
ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிற போர்ஷனில் டேனியல் ஃபஸ்ட் டைம் போனார், அது அவர் ஒரு ப்ராஃபிட்டு. செகண்ட் டைம் போகும்போது எசேக்கியல் போனார், எசேக்கியல் ப்ராஃபிட். இவங்க எல்லாரும் எழுதுறது பேபிலோன்லேருந்து, நாட் ஃப்ரம் இஸ்ரேல். ஓரளவுக்கு ஓகே இந்த டைம் லைன்? ஓகே, ஸோ எசேக்கியல், டேனியல், ஜெரமையா எல்லாரும் ஒரே டைமில் தே வுட் ஹவ் பீன் டிஸ்கஸிங், தே ஆர் லைக் கலீக்ஸ். அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, கடவுள் என்கிட்ட இப்படி சொன்னார் அப்படின்லாம் பேசியிருந்திருப்பாங்களா இருக்கும், ரைட்? அவங்க எல்லாரும் இன்ஃபர்மேஷன் தங்களுக்குள்ளே பேசியிருந்திருப்பாங்க. தே ஆர் லைக் கலீக், சேம் டைம் ப்ராஃபிட்டாக இருந்தவங்க இவங்க எல்லாரும். ஆர் வி ஓகே? ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ எசேக்கியல், ஆமாம், ஐ வாண்டட் டு ஷோ திஸ் ஆல்சோ. ஸோ இவங்க எல்லாரும் இருந்து எழுதுறதே பேபிலோனில் இருந்தால் எழுதுறாங்க. பேபிலோனுக்கு போயிட்டாங்க, பேபிலோனுக்கு போன பிறகு எழுதுகிற புக்ஸ். Okay. I know it is like a history lesson, but I wanted to do it so for clarity. Um, Now in Ezekiel, I think, or that's how I think I want to do it. Revelation-ல fulfill ஆகிற போர்ஷன்ஸ் மட்டும் ஐம் கோயிங் டு ஷோ. எப்படி அது ரெவலேஷனில் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு, மற்றது ஐம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ். தட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் இஸ்ரேல். ஏன்னா ரொம்ப சிமிலாரிட்டி, ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி. இஃப் ஐ ஸ்டார்ட் லுக்கிங், நம்ம அப்படி தான் படிக்க ஆரம்பித்தோம், பட் ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் ஐ சேஞ்ச் த பேட்டர்ன். ஓகே, ஸோ வி வில் லேர்ன் ரெவலேஷனுக்கும் எசேக்கியல்லையும் இருக்கிற லிங்க் மட்டும் பார்ப்போம். ஏன்னா அது நம்ம as the church I wanted us to realize it. ஏன்னா this is very Israel, too much for Israel. அதில் நமக்கு பங்கு இல்லாத மாதிரி எனக்கு என்னோட ஃபீலிங். ஓகே, அதனால பாடங்கள் படிக்கலாம் அதுலேருந்து. ஆனால் நம்ம மெசையானிக் லைன் படிக்கும் போது எனக்கு அதில் ஐ ஃபெல்ட் இட் இஸ் கோயிங் லிட்டில் அவே. சரி, எனி தாட்ஸ் டு ஷேர் பா எனிபடி? ஐ நோ it's a different kind of a lesson today. One clarification question, only Yeah. one. Jesus will tell, no, this இந்த ஒரு கல்லு மேல் ஒரு கல் இடாதபடிக்கு அதை இடித்து போடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? சோ அதுக்கு வந்துட்டு we are thinking that அது வந்துட்டு அவரோட ஓன் பாடியை he is telling, 3ஆம் நாள் எழுப்பப்படும் அப்படின்ற மாதிரி. Is that the way we have to take it, or really அந்த டெம்பிளே அந்த ரியலாவே அந்த டெம்பிளும் இல்ல 70 AD-ல. அவர் ஆஃப்டர் ஜீசஸ் டைம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ரியலாவே that temple did not exist. ஓகே, அது எப்படி இல்லாம போயிச்சு? சாரி. நோ ப்ராப்ளம். நான் ஐ தாட் ஐ ஷேர்டு பிஃபோர். ரோமன்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ரோமன் ரூலர்ஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வி ஹாவ் ப்ரூஃப் ஆல்சோ. ஐம் ட்ரைங் டு see if I can get that slide very quickly while we are talking. One second. எங்கே படித்தோம்? ரீசெண்டாக படித்த ஞாபகம் இருக்குது. Okay, in case I can't find it. So என்ன ஆகும்னா, எப்படி பேபிலோன் வந்து verse also will do. verse இருந்தாலும் அந்த verse specific verse இருந்தாலும் you can this say. is history. This is not a verse. This is history. Okay. So let me see. I think I have that. One second. ஒரு நிமிஷம். I am in the middle of something, so. ஸோ இந்த பேபிலோன் டைமில் நடந்த மாதிரியே காட் வில், ஐ மீன் இஸ்ரேல் மக்கள் வந்து எதிர்த்து சண்டை போடணும்னு ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. ஸோ வென் தே ஸ்டார்ட் ஃபைட்டிங் பேக், வாட் வில் ஹேப்பன், ரூலர்ஸ் வந்து அடக்க பார்ப்பாங்கல்ல, கிச்சு கிச்சின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருந்தாக்கா ரூலர்ஸ் வந்து அதை they'll ட்ரை டு கீப் இட் குவைட், இல்லை ஸ்குவாஷ் பண்ணுவாங்கல்ல. திஸ் இஸ் நார்மல். இந்த காலத்துலேயும் நடக்கிறதா தான், முன்னாடியும் அதான் நடந்திருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த யூத மக்கள் தங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி கிடையாது. தேவர் பார்ட் ஆஃப் அ பிகர் கண்ட்ரி. ஸோ ரோம் இஸ் ரூலிங். இந்த லோக்கல் ஏரியாவை ஹெராடு,
பைலட்டு அந்த மாதிரி யாரையாவது வச்சு ஒரு கவர்னர் மாதிரி ஒருத்தரை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கொந்தளிப்பு கூடிக்கிட்டே வந்து 70ல் ரொம்ப கொந்தளிச்ச உடனே அவங்கள அவங்கள அடக்கிறதுக்கு டெம்பிளை எரிச்சிருவாங்க. ஸோ அந்த அந்த டெம்பிளை எரிச்சிட்டு அந்த டைட்டஸ் தான் அந்த எம்பரர் டைட்டஸ் தான் அழிப்பார். யூஸ்வலாக தே பில்ட் அன் ஆர்ச், இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு இந்த ஆர்ச் ஒன்று கட்டுறது ரோமரோட பழக்கம். வி ஒன் த பேட்டில் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஒரு மான்யூமெண்ட் கட்டிடுவாங்க. அப்படி ரோமில் அவர் கட்டி வச்சிருக்காரு டைட்டஸ். அது நமக்கு என்ன அதில் அப்படி ஒரு சந்தோஷம்னாக்கா, அதில் வந்து மெனோராலாம் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த அந்த ஆர்ச்சில் இருக்குது, விச் இஸ் ப்ரூஃப் that they destroyed the temple, they took away all the temple goods. என்ன டெம்பிள் குட்ஸ் எல்லாம் கோல்டு, ரிமெம்பர்? ஸோ அதெல்லாம் அவங்க திருடிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ 70 AD, அப்போ இது எவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை? நீங்கள் யூ ரேஸ்ட் திஸ் கரெக்ட்லி. ஸோ டெம்பிள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒன்றே ஒன்று தான் ஃபுல் இஸ்ரேலுக்குள்ள, அவங்க வேர்ல்டுலேயே ஒன்று தான் கட்டுவாங்க அவங்க. அந்த டெம்பிளை எரிச்சது எவ்வளோ கிரேட் நியூஸ். அந்த நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்லி இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த பைபிள். அப்போ என்ன அர்த்தம்? பைபிளில் இருக்கிற எல்லா புக்கும் 70 ADக்கு முன்னாடியே எழுதப்பட்ட புக்ஸ் அப்படின்றது ஒரு 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 ப்ரூஃபாக யூஸ் பண்ணுவாங்க. தே யூஸ் இட் லைக் தட். இருக்கலாம், ரைட்? ஸோ தே ஆல் ரோட். Okay. Yeah. So then it's not mentioned in the Bible. There's no verse. Okay. Okay. Thank you, Kamla. You're welcome. Anyone else? Anything else? Okay, pa. Shantika, over to you, ka. Okay, ma'am. யாராவது ஜாம் பண்றீங்களா? கீதா, கீதா துரை அது எங்க யாருமா? சித்தி. அது எங்க ஓ, சித்தி. சரி. ம்ஹும். ஓகே, ஓகே, ஓகே. I'll pray and close. ம். அன்புள்ளே சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். பார்த்து அப்படி எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வேத வார்த்தைகளை கூட கத்தாவை தியானிக்கவும் கேட்கவும் கத்தாவை அதன் மூலம் அநேக காரியங்களை குறித்து கத்தாவை வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இப்பொழுதும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறேன் அப்பா. தகப்பனே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்வில் நீர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீரோ அதை கத்தாவை நீர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அதன்படியே நீர் கத்தாவை உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்விலே காரியங்கள் நிறைவேறும், அதற்கு நாங்கள் ஒத்துழைக்கவும் கூட கத்தாவை நீங்க கிருபை செய்தல்லுங்க. இந்த தேசத்துக்காகவும் எங்களுடைய தேசத்துக்காகவும் கூட கத்தாவை வருகிறோம். இஸ்ரேலின் சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் இஸ்ரேலின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய நாள் எப்பொழுது கிடைக்குமோ அந்த நாளிலே கத்தாவே எங்களுக்கு எல்லாருக்கும் கத்தாவே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ தருவீர் என்று விசுவாசத்தோட கத்தாவே இந்த நாளை நாங்கள் பாதியிலே இருக்கிறோம் அப்பா. தொடங்கி அதன் போல சுவாமி கத்தாவே எந்த காரியமானாலும் சுவாமி உம்முடைய கருத்திலே கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்துடலுங்க. எதை குறித்தும் கவலைப்படாமல் தகப்பனே உம்முடைய காரியத்தை மட்டும் முன்வைத்து நாங்கள் செயல்பட நீங்க கிருபை தந்துடலுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதித்து கொடுத்துருங்க. நல்ல ஒரு வீக்கெண்டை நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் மாற்றி தருவீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Amen. 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 ஆமென். Hope Thank you, people. yeah ma. Bye ma. Thank you. Bye, ka. Bye, ka.